வணக்கம், நாங்கள் அருண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காணொளி. இன்னைக்கு ராஜேந்திர சோழருடைய பிறந்த நாள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழர் கடாரத்தை எப்படி வெற்றி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராஜேந்திர சோழருடைய கடார படையெடுப்பை பற்றி கூறும் பொழுது கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெகு சுலபமாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் கடார படையெடுப்பு எப்படி இருந்தது, எதற்காக நடந்தது, அதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல் இங்கே இருந்தது, அதன் பின்னர் என்னவெல்லாம் ஆனது அப்படிங்கிறது ஒரு சிறு துளியாக இந்த காணொளியில் நாம் காண்போம். ராஜேந்திர சோழருடைய மெய்கீர்த்தி இது 60லிருந்து 75 வரிகள் வரைக்கும் இந்த மெய்கீர்த்தி போய்கொண்டே இருக்கும். அதுல கடார படையெடுப்பை பற்றி வருகிறது. ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைக்கடல் நடுவே பழம் செலுத்தி கடாரத்தை வென்றான் ராஜேந்திர சோழர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த வரிகள் வைத்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மிகப்பெரிய ஒரு கப்பல் படையை அவர் எடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த கப்பல் படைக்கு யார் தலைமை தாங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராஜேந்திர சோழரே நானே தலைமை தாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழரே ஒரு படை தளபதியாக மாறி ஒரு போர்க்களத்தை நடத்தினார். அப்படின்னா அது இந்த கடார படையெடுப்பு தான். ஸோ இதை நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராஜேந்திர சோழருடைய மிகப்பெரிய ஒரு போர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாளுக்கிய போரை நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா கங்கை படையெடுப்பை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த கங்கை படையெடுப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா சாளுக்கிய போராக இருக்கட்டும், இதில் ராஜேந்திர சோழருடைய படை தளபதிகள் அதிகமாக பங்கேற்றார்கள். அதிலும் சொல்ல போனோம்னா, ராஜேந்திர சோழருடைய தம்பியான விக்ரம சோழ சோழியவரையனான அரையன் ராசராசன் இந்த 2 போர்களிலும் பங்கேற்றார். சரி, இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ கடார படையெடுப்பு அப்படிங்கும்போது இவரே ஒரு படை தளபதியாக சென்றிருக்கிறார். அப்போ அது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைபலமாக இவருக்கே கருதி இருக்கணும். ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கடாரத்தின் மீது போர் தொடுக்கணும். ஸோ இந்த போர் ஏன் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வணிக பிரச்சனை தான். ஸோ ஸ்ரீவிஜயம் அப்படிங்கிறது இப்போதைக்கு மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். சரிங்களா? இந்த ராஜ்யம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் செய்கிறார்கள். தமிழர்களோடு வணிகம் செய்கிறார்கள், தமிழர்களும் இவர்களோடு வணிகம் செய்கிறார்கள். சீனம் அங்கிருந்து இங்கே வணிகம் செய்து ஸ்ரீவிஜயத்துக்கும் சீனத்திற்கும் ஒரு வணிகம் நடந்து கொண்டு வருகிறது. இப்போ இந்த இடையில மீடியேட்டரா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வணிகர்கள், அதாவது சீனர்களுக்கும் தமிழக பொருட்கள் தேவை, தமிழர்களுக்கும் சீனத்து பட்டு தேவை. அதனால அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே அப்படி போகும்போது இவங்க நடுவில் இருந்துட்டு சரி நம்ம இது எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவிஜயன் கிங் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரிகளை எல்லாம் அதிகமாக போடுறாரு. அதாவது ஒன்று எங்க நாட்டில் கொடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா நீங்க அதிகமாக, அதாவது நீங்க சீனர்களோட சேர்ந்து நீங்க வணிகம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வரி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நேரம் சீனாக்கு போய் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வணிகர்களுக்கு அதிகமாக வரிகள் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இது நேரம் என்ன பண்ணாங்கன்னா, நேரம் ராஜேந்திர சோழருடைய காதுக்கு போகுது. ஏன்னா அவர் தான் ஒரு மூவேந்தர்களுடைய நிலப்பரப்பையும் அப்போது ஆட்சி செய்து வருகிறார். அப்போ இந்த மாதிரி ராஜேந்திர சோழர்கிட்ட சொல்லும்போது ராஜேந்திர சோழர் என்ன பண்றாரு, சரி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நம்ம நேரம் ஒரு முதல்ல தூது அனுப்புறாரு. ஏன்னா அவருடைய தந்தையான ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் ஸ்ரீவிஜயமும் சோழமும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புறவை கொண்டாடி இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல தூது அனுப்புறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், கடல் கடந்து ஸ்ரீவிஜயம் வரைக்கும் வரணும்னா எவ்வளவு நாட்கள் ஆகும். கப்பல்ல இருந்து அந்த தூது போய் அங்கே போனோன்னா இல்லை அந்த மாதிரிலாம் முடியாது, இது வரி. ஸோ எங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வரி போட முடியும். ஸோ இதுதான் வரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தூதுவன் சொல்கிறான், இந்த மாதிரி வரி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ராஜேந்திர சோழர் படையெடுத்து வருவார் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஸ்ரீவிஜய கிங்குக்கு ஒரு அலட்சியம். தூது வர்றக்கே என்னுடைய 3 மாதம் 4 மாதம் ஆகுது, நீங்கள் அங்கிருந்து படைபலத்தோடு வந்துடுவீங்களா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலிவின்னு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த செய்தி ராஜேந்திர சோழருக்கு போகுது. எட்ரா குதிரை அப்படிங்கிற மாதிரி எட்ரா கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கள் ஆயிரக்கணக்கான போர் கப்பல்களை நிறுத்தி வைத்திருந்த அந்த பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லக்கூடிய இந்த குணக்கடல் பகுதியில் அத்தனை போர்க்கப்பல், இத்தனை போர்க்கப்பல் ஏன் ராஜேந்திர சோழர் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல ராஜ்யங்களுக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கும்போது அதற்கு பதிலாக காலமே அமைத்த ஒரு போர்க்களம் தான் கடார போர்க்களம். ஸோ உடனே முதல் போர்க்களம், அதுவும் கப்பல் போர். அதற்கு முன்னாடி இந்த மால்தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த கைப்பற்றுறாங்க கப்பல் படையை கொண்டு சோழர்கள். அது ராஜராஜ சோழருடைய காலகட்டத்தில் நடந்தாலும் ராஜராஜ சோழருடைய காலகட்டத்தின் இறுதி கட்டத்தில் நடப்பதால் அங்கே ராஜேந்திர சோழர் பங்கேற்கிறார் அந்த போர்க்களத்தில். ஸோ அப்போ மால்தீவ்ஸை எல்லாம் கைப்பற்றிட்டு நேரம் வந்துட்டாங்க. இப்போ இதுதான் 2வது போர் சோழர்களுக்கு. ராஜேந்திர சோழருடைய
காலகட்டத்தில் இதுதான் முதல் கடற்போர். அப்போ எப்படி எவ்வளோ பெரிய திட்டமிடல் வேணும்? ஏன்னா சரி ஓகே, தரைப்படைனா அவங்க வந்து காலங்காலமாக அந்த போர் செய்தவர்கள் தான். ஆனால் இப்போதான் கப்பல் படையெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. இது எப்படி போய் நம்ம வந்து போர் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் இடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்ரீவிஜயம் வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது, அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அப்போ அங்கே போய் நேராக போர் செஞ்சோம்னா வணிகம் பாதிக்கப்படும். வணிகம் பாதிக்கப்பட்டால் சீன தேசத்திலையும் வணிகம் பாதிக்கப்படும், மேலும் அரேபிய தேசம் வரைக்கும் இந்த வணிகம் பாதிக்கப்படும். காரணம் என்னவென்றால், அரேபியர்களும் நேராக இங்கே வந்து வணிகம் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் சீனத்து பொருட்கள் எல்லாம் தேவைப்பட்டது. ஸோ அவங்களும் வந்து தமிழகத்தில் வணிகம் செஞ்சார்கள். அப்போ அதையும் கடந்து வந்து இந்த மாதிரி ஸ்ரீவிஜயத்திலையும் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்ல போனோம்னா அரேபியர்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான நிறையா வரலாற்று தரவுகள் இருக்கிறது. மார்க்கோ போலோ வந்து அங்கிருந்த இடங்களை எல்லாம் ஒரு சில பேர்களை வைத்து அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஸ்ரீவிஜயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகத்தலமாக இருக்கிறது. ஸோ அங்கே போய் போர் நடத்த போகிறோம் அப்படின்னா எத்தனை நாடுகளுக்கு இடையூறு வரும், எத்தனை நாடுகளுக்கு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வணிகர்களுக்கே வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா வணிகர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நேரம் அங்கே போய் பொருளை வித்துட்டு திரும்பலாம் வந்துட மாட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் கப்பல்லையே பயணித்து அங்கே போகிறவங்க அங்கேயும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைப்பாங்க. ஸோ அவங்களுடைய குடும்பங்கள் அங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இல்லைன்னா அவங்களோட அண்ணன் தம்பிகள்லாம் போய் அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் பிரச்சனை, இங்கே வந்து போர் நடத்தினா. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஸ்ரீவிஜயத்தின் மன்னர் வந்து ராஜேந்திர சோழர் எங்கடா இங்கே வர போகிறாரு, வரிய போட்டுத்தல் அப்படின்ட்டார். உடனே நம்ம ராஜேந்திர சோழர் என்ன பண்ணுறாரு, அழகான ஒரு திட்டமிடல் இடுறாரு. என்னன்னா, வணிகம் பண்ணக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கிருந்து எதுவும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சீனத்துக்கும் அனுப்பிடுறாரு, அங்கேருந்து எதுவும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுறாங்க. 2 பக்கமும் வணிகம் வந்து ஸ்டாப் ஆகுது. சீனத்துலேருந்து வரல, தமிழகத்துலேருந்தும் போகல, 2 பக்கம் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஸ்ரீவிஜயத்தில் இருக்கிற தமிழக வணிகர்கள் அப்படியே நழுவி பின்னோக்கி வராங்க. அவங்களும் வந்து நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு வரோங்க, நாங்கள் போய் பொருள் எடுத்துகிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடல் கடந்து அவங்களுடைய கப்பலில் வந்து இங்கே வராங்க. மீதம் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்கன்னா நேராக கம்போடியா தேசத்திற்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கிம்பர் சாம்ராஜ்யம் இருக்குது. அவர் வந்து ராஜேந்திர சோழருக்கு வந்து உதவியை கேட்குறாரு. ஏங்க அவன் ஸ்ரீவிஜயம் ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து கிம்பருக்கும் தம்பரலிங்கத்துக்கும் தான் பிரச்சனை. தம்பரலிங்காவுக்கு வந்து இவர் சப்போர்ட்டு, ஸ்ரீவிஜயத்தின் மன்னர் சப்போர்ட்டு. ஸோ இவர் வந்து சப்போர்ட் கேட்க, ஆமாம் ஸ்ரீவிஜயம் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான், நான் அவனை எப்படி இருந்தாலும் போட்டு தள்ளணும் தான் இருக்கேன். சரி நீ என்ன பண்ணுறேன்னா, நீ வந்து அங்கே இருக்கிற தமிழக வணிகர்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடு, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடு. பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீவிஜயத்தை அடிச்சிடுறேன். அடிச்சதுக்கப்புறம் நீ உனக்கு தம்பரலிங்கத்தையும் நான் அடிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜேந்திர சோழர். இதை விட என்ன வேணும் கிம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சூரியவர்ம தமிழக வணிகர்கள் எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிம்பர் சாம்ராஜ்யம் கம்போடியாவில் வந்து அங்கே வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க தமிழக வணிகர்களுக்கு. சரி, இப்போ எல்லா பக்கம் வணிகம் அங்கே ஸ்டாப் ஆயாச்சு, இங்கே இருக்கிற மக்களையும் பாதுகாப்பாக வச்சாச்சு. அடுத்தது என்ன, இப்போ இறக்குவோம் போரில் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போகிறாரு. ஸோ பெரிய களங்கள், மரக்கலங்கள், ஒரு கடலில் வந்து என்ன சொல்கிறது, யானை படைகள் ஏறுது, வீரர்கள் போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இந்த கடல் பயணம். அப்போ நீர் வசதி, உணவு போன்ற அனைத்து பொருட்களும் ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது ஏற்றுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய அவ்வளோ கப்பல்கள், அவ்வளோ உணவுப் பொருட்கள் வேண்டும், அவ்வளோ ஆயுதங்கள் வேண்டும். ஸோ இது அவ்வளோ வீரர்கள் வேண்டும், அவ்வளோ யானைகள் வேண்டும். அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம், 2 மாதம் பயணம் போக போகுது. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது ஸ்ரீவிஜயத்தின் அரசனுக்கு தகவல் போயிடுச்சு. உன்னை போட்டுத்துல வராங்க, ஏதாவது ஒன்று பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா, அவனும் வந்து அவனுடைய படைபலத்தை எல்லாம் உருவாக்கி, எப்படி இருந்தாலும் அவங்க கடல் வழி தானே வராங்க, அந்த இடத்துல வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனுடைய படைபலத்தை ஸ்ட்ராங்கு ஒரு பெரிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இப்போ ராஜேந்திர சோழர் செலுத்துங்கள் கப்பலை அப்படின்னு சொன்னோன்னே கப்பல் அப்படியே போகுது, ஸ்ரீவிஜயத்தை நோக்கி போகுது. போயிட்டு அங்கே வந்து எங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேராக போய் கடாரத்தில் அடிக்கல. சரிங்களா, கடாரம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான துறைமுகம். அந்த துறைமுகம் அப்படியே ராஜேந்திர சோழருக்கு தேவை. சரிங்களா, இப்போ போய் ஒரு துறைமுகம் இருக்குது, அதையெல்லாம் போட்டு உடச்சி எரிஞ்சு அங்கே இருக்கிற கடைப்பகுதி, அங்கே இருக்கிற வரி போடுறது, கப்பல் வந்து இறக்கின்ற இடம் எல்லாத்தையும் அடிச்சுட்டா மறுபடியும் அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழர்களுக்கு தான். ஏன்னா அந்த இடத்த அப்படியே கைப்பற்றி மறுபடியும் வணிகம் செய்தால்தான் இந்த தமிழக வணிகர்கள் மற்றும் சீன வணிகர்கள் மற்றும் அரேபிய வணிகர்கள் என்று அனைவரும் வந்து நல்லபடியாக வணிகம் செய்ய முடியும். ஸோ ராஜேந்திர சோழர் போய் கடாரத்தை அடித்து நொறுக்கிட்டாரு அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10 இடங்களை கைப்பற்றுகிறார். இந்த கடாரத்தை வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி வச்சுருவோம், அப்புறம் ஸ்ரீவிஜய தேசத்தை வந்து நம்ம
கொஞ்சம் முன்னாடி வச்சிருவோம். அப்போ 8 இடங்கள், இந்த 8 இடங்கள் முக்கியமான இடங்கள்ங்க. ஸோ பொதுவாக கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கடாரத்தை கொண்டான் அப்படின்னு அந்த பேர் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி 8 இடங்களை வந்து ராஜேந்திர சோழர் அருமையாக கைப்பற்றுகிறார். அவ்வளோ ஒரு நுணுக்கம், கப்பல் படை அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு மேப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கப்பல் படைகள்லாம் உள்ள ஊடுருவி போகிற மாதிரி இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு இடங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எதிரி படையினாலும் வந்து அதிகமாக சண்டையிட முடியாது. இவங்களும் வந்து அழகான திட்டமிடல் விட்டு அந்த கப்பலை செலுத்தி அங்கே போட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ராஜேந்திர சோழர் கட்டமைக்கிறார். அதில் முதல்ல அடிக்கிற இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இது என்ன பண்ணை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்தோனேஷியா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். இதை வந்து சுமத்ரா தீவு அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ சுமத்ரா தீவுடைய கீழ்கரை பகுதி தான் வந்து இந்த பண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழ்கரை பகுதியை வந்து முதல்ல கைப்பற்றார், இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த கீழ்கரை பகுதியை. சரிங்களா? அதை வந்து அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் அடித்து அனுப்பி போரெல்லாம் செஞ்சு உடனே அந்த பாயிண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டார். ஏன் அந்த பாயிண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு வணிகம் செய்வதற்கான ஒரு முக்கிய தளம், அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து போகிறது அந்த மாதிரி இடங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த ஒன்றை அவர் கைப்பற்றிட்டார். இரண்டாவது எங்கே இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையூர் அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ இந்த மலையூரும் வந்து இந்தோனேஷியாவில் தான் இருக்குது, ஆனால் கீழ்கரைக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது கீழ்ப்பகுதியை பிடிச்சாச்சு. இப்போ மிடில் பாயிண்டில், அதாவது கொஞ்சம் மேலே அந்த இடத்தையும் வந்து இப்படி அடித்து இப்படி வராரு. ஸோ இங்கெல்லாம் வந்து கடல். சரிங்களா? ஸோ கப்பல் வந்து இங்கே நிற்குது. முதல்ல இந்த இடத்த கைப்பற்றியாச்சு. அடுத்தது இந்த இடத்த கைப்பற்றுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எங்கே அப்படி போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாமுரி அப்படிங்கிற ஒரு இடம். அது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ மொத்தம் இந்த எல்லையிலே இருக்கிற 3 பகுதியையும் கைப்பற்றிட்டாரு. இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த கிழக்கு கரை பகுதிகளில் வந்து 3 இடங்களில் வந்து கைப்பற்றிட்டாரு. இந்த லம்மூரி அப்படிங்கிற இடம் வந்து லம்மிரி அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ குறிப்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரி அரேபியர்களும் குறிப்பிடுறாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி அரேபியர்கள் இங்கே இந்த இடத்த அவங்களுடைய இலக்கியங்கள் இல்லைன்னா அவங்களுடைய ரைட்டப்பில் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா இங்கே வந்து அரேபியர்களும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த இடத்த வந்து கைப்பற்றுறாரு. இப்போ இந்தோனேஷியாவில் வந்து எதெல்லாம் கைப்பற்ற மூலமாக கைப்பற்றியாச்சு. அடுத்தது எங்கே வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய மலேசியா பகுதி. சரிங்களா? இங்கே வந்து அடிக்கிறாரு. இங்கே வந்து 2 இடங்கள் தான், ஒன்று சென்ட்ரலு இன்னொன்று சவுத்து. சரிங்களா? ஸோ அதாவது மேல் பகுதியை வந்து அவர் கைப்பற்றிட்டாரு முன்னாடியே. அது அங்கே வந்து முன்னாடியே கைப்பற்றினதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு அடி, சென்ட்ரல் அடித்ததுக்கப்புறம் நேராக சவுத்தில் ஒரு அடி அடிக்கிறாங்க. இந்த சென்ட்ரலில் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாயுருடிங்கம் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இதை வந்து முதல்ல சென்ட்ரல் பகுதியில் இருக்குது, மலேசியாவோட சென்ட்ரல் பகுதியில். ஸோ அதை அடிக்கிறார். அதை அடித்ததுக்கப்புறம் நேராக அப்படியே சவுத்தை நோக்கி வராரு, தென் பகுதியை நோக்கி வராரு. ஸோ இந்த தென் பகுதியில் இருக்கிற இடத்துடைய பேர் வந்து லங்கா சோகம் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ முதல்ல அந்த பகுதி சென்ட்ரல் இருக்கிறத அடிச்சாச்சு, அடுத்தது வந்து தென் பகுதியில் இருக்கிறத அடிச்சாச்சு. இப்போ மலேசியா கவர் ஆயிடுச்சு, இந்தோனேஷியா கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நேராக உள்ளே இறங்குறாரு. ஸோ அதாவது கரையோர பகுதியிலெல்லாம் பிடிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் வணிகத்தலங்கள் இவங்களுக்கு வந்து முக்கியமாக வேணும், எங்கெங்கெல்லாம் இவர்களுடைய படை வீரர்கள் இருக்கிறார்கள், அந்த இடத்தையெல்லாம் முழுமையாக கைப்பற்றிட்டார். அடுத்தது ராஜேந்திர சோழர் எங்கே போகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ரீவிஜயத்துக்குள்ளே ஊடுருவி போய் ஸ்ரீவிஜயத்துடைய மன்னர்கிட்ட போரிட்டு அவரை வந்து தோக்கடித்து மேலும் அவருடைய படைகளை செலுத்துகிறார். அது எங்கே போகுதுன்னா பப்பாளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அது வந்து பப்பளம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து ஒட்டக்கூத்தர் எழுதின குலோத்துங்கனுடைய சோழர் அவருடைய இதில் வந்து அந்த பேரெல்லாம் வருது. ஸோ அதாவது குலோத்துங்கனும் இங்கே வந்திருக்கிறார் பின்னாடி படையெடுப்புக்கு. ஸோ அதையெல்லாம் அவருடைய வெற்றியை குறிப்பதற்காகவும் அந்த இடம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்கோலம் அப்படிங்கிற ஒரு இடத்த கைப்பற்றுறாரு. ஏங்க தற்கோலம் தமிழகத்தில் தானங்க இருக்குது, அங்கெங்கேங்க போச்சு அப்படின்னு கேட்டால் தற்கோலவா நகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நகர் இருக்குது, அதை கைப்பற்றுறாங்க. அது தமிழாக்கம் பண்ணும்போது அதுக்கு வந்து தற்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ தற்கோலம் அங்கேயும் இருந்திருக்கு, ஸ்ரீவிஜயம் தேசத்துலேயும் இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிஜயத்தை முழுமையாக அடித்து நொறுக்கிறாரு. அங்கே இருக்கிற அரண்மனை, அவர்களுடைய காவல் படை வீரர்களுடைய அமைப்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆனது ஸ்ரீவிஜய மன்னருக்கு அவருடைய மறுபடியும் அந்த மீட்டு உருவாக்கம், அவருடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு. 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு தேசத்தை அழித்து அந்த தேசம் மீண்டும் உருவாக்க 100 வருடங்கள் ஒருவனுக்கு ஆகிறது என்றால் எவ்வளவு பெரிய தாக்கம், எவ்வளவு பெரிய ஒரு போர் அங்கு நடந்தது என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம்.
ஸோ இப்படி தான் வந்து ராஜேந்திர சோழர் ஒவ்வொரு இடங்களா எங்கெங்கெல்லாம் நாட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ விஜயத்திற்கு மிக படைபலங்கள் இருக்கிறது அந்த இடங்களை கைப்பற்றுறார். எங்கெங்கெல்லாம் வணிகத்தலத்தை அவர் முக்கியமாக வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ விஜயம் அந்த இடத்த கைப்பற்றுறார். எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக வரி போட்டணும் அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றுறாரு. ஒட்டுமொத்தமாக கட்டி அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, என்ன கடாரத்தை எடுத்துக்குவா அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கடாரத்தை நேராக போய் அடிச்சிட்டோம்னா யாராலையும் அந்த கடாரத்தின் துறைமுகத்தை பயன்படுத்த முடியாது இல்லையா? அதனால வந்து முதல்ல போய் எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறது அந்த என்ன சொல்கிறது சுத்து போடுறாங்க வச்சா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுத்து போட்டு எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடாரத்தை நான் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜேந்திர சோழர். ஸோ அப்போது கடாரம் நம்ம ராஜேந்திர சோழருக்கு போகுது. இந்த வரும்போது ஏதோ மச்சா கை எறியுது மச்சான், கை உதறது மச்சான், இன்னும் பண்ணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வரும்போது ஏதோ போர் செஞ்சு சரியில்லை போல, ஏதோ மறுபடியும் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நக்காவரம் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் கைப்பற்றுகிறார்கள். ஸோ அது எதுனா அந்தமான் நிக்கோபார். சரி, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தான் வந்து நக்காவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்தையும் வந்து கைப்பற்றி அங்கே வந்து ராஜேந்திர சோழருடைய படைபலத்தை உட்கார வைக்கிறாரு. மறுபடியும் ஸ்ரீ விஜயம் ஏதாவது லொல்லு பண்ணுவான். அப்படி லொல்லு பண்ணால் நேராக இங்கிருந்து போய், ஏன்னா நான் தமிழகம் போகிறேன், மறுபடியும் கப்பல் படை வருதுன்னா 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும், பேசாமல் இங்கேயே இருந்துக்குங்க, ஏதாவது ஒன்றுனா போய் பொடான்னு அவன் மண்டியிலே 4 கொட்டு கொட்டிட்டு திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழர் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கிம்பர் சாம்ராஜ்யத்திற்கு அவருடைய தேசத்தையும் கொடுத்து அங்கே ஒரு ராஜ்யத்தையும் கொடுத்து அவனை அரசனாக்கி விட்டு வருகிறார் சூரியவர்மனை. அங்கே வந்து நீ இனிமேல் அரசன், இந்த ராஜ்யத்திற்கு தம்பரலிங்காவை தோக்கடிச்சாச்சு, ஸ்ரீ விஜயத்தையும் தோக்கடிச்சாச்சு ராஜேந்திர சோழர். அப்போ இவன் தம்பரலிங்கம் என்ன சொல்கிறான், இவன் கிம்பர் வந்து என்ன சொல்கிறான், சரி ஓகேங்க இனி நான் என்னங்க பண்ணோம் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, தமிழக வணிகர்களுக்கு நீ வந்து அடைக்கலம் கொடு, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரார். செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் கடாரத்தை கொண்ட ராஜேந்திர சோழரை கடாரத்தரையன் என்று குறிப்பிடுகிறது. ஸோ அரையன் என்றால் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஸோ அப்படி அரசர்கள் என்று குறிப்பிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வல்லவரையன் அப்படின்னு வரும், பழுவேற்றையர் அப்படின்னு வரும், அப்போது கடாரத்தரையன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி நம்ம ராஜேந்திர சோழர் வந்து கடாரத்தை வெற்றி அடைந்து கிம்பர்கிட்ட அவனுடைய தேசத்தை கொடுத்து தமிழக வணிகர்களுக்கெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தா, இனி வணிகம் பண்ணுங்க, இன்னைக்கு கடாரம் நம்மகிட்ட தான் இருக்கும், நம்மளுடைய படை வீரர்கள் இங்கே தான் இருப்பாங்க, மேலும் படை வீரர்கள் வேண்டும் என்றால் அங்கு அந்தமான் நிக்கோபார் நக்காவரம் என்னும் தீவில் இருப்பார்கள். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு ராஜேந்திர சோழர் திரும்பி போகிறார். அதாவது ஒரு விஷயத்த அடிச்சிட்டாரு சரிங்களா, அடித்ததுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வராமல் மேலும் அங்கே வந்து என்ன பண்ணி கொடுக்கணும், அவர்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை இப்படிங்கிறதையெல்லாம் வந்து யோசித்து பண்ணி கொடுத்துட்டு அந்த ராஜேந்திர சோழர் மாபெரும் அரசர் அப்படி அந்த படைபலங்களோட அந்த வெற்றியோடு அப்படியே திரும்பி வராரு சோழ தேசத்திற்கு. அதன் பின்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். போர் செய்வதெல்லாம் ஒரு அரசருடைய எல்லா அரசர்களுடைய வரலாறிலும் இருக்கிறது. வெற்றி கொண்டான், வெற்றி அடைந்துட்டான் அப்படின்னு அலெக்சாண்டர்லேருந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு தேசத்துடைய மன்னர்கள், ஜெங்கிஸ்கானா இருக்கட்டும், போனாங்க, வெட்டாங்க, வெற்றி அடைந்தார்கள். இதே தான் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும், இதே தான் பல்லவர்களுக்கும். ஆனால் ராஜேந்திர சோழர் அதன் பின்னர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இங்கிருந்து கலைகள் போகிறது, பொம்மலாட்டம் போகிறது. ஏன் நான் பொம்மலாட்டம் சொல்றேன்னா, சிறு சிறு கலைகளை கொண்டு கட்டிடக்கலை எவ்வளவு பெருசு, பொம்மலாட்டம் எவ்வளோ அதாவது பொழுதுபோக்குக்காக, கட்டிடக்கலை வந்து வழிபாட்டுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து இது வந்து பொழுதுபோக்கு, கலைஞர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அங்கிருந்து பொம்மலாட்டம் வரைக்கும் எல்லா கலைகளையும் அங்கு கடத்துறார். போங்க எல்லாரும் போங்க, அங்கே போய் நம்மளுடைய தமிழக வணிகர்கள் தான் இப்போது அதிகமாக இருக்கிறார்கள், அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜேந்திர சோழர். ஸோ இதை கடந்து மதம் முன்னாடியே இருக்குது சரிங்களா. அப்போ இன்னும் கொஞ்சம் வலுவடைகிறது, சைவ மதம் இன்னும் கொஞ்சம் வலுவடைகிறது அங்கே. அதன் பின்னர் இங்கு பொம்மலாட்டம் போகுது. கம்போடியாவுடைய அங்குருவா டெம்பிளில் பொம்மலாட்டம், சேவல் சண்டை, இது போன்ற சிற்ப காட்சிகள் எல்லாம் வந்து அவங்க வடித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழர்களுடைய தாக்கம் ஸ்ரீ விஜயம், கம்போடியா, இந்தோனேஷியா இந்த பகுதிகளில் வந்து அவ்வளவு பெருசாக உருவாகினதுக்கான காரணம் நம்ம ராஜேந்திர சோழர். அப்படிப்பட்ட அரசனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ இது வந்து ஒரே ஒரு படையெடுப்பு தான். இது போல சாளுக்கியம் இருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் முக்கியமாக கருதப்படும்
ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கடாரம். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பெருமையாக சொல்கிறோம் இல்லையா, கிழக்காசிய கண்டங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான் ராஜேந்திர சோழன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சோழர்களுடைய பெருமைக்கு அதுவும் ஒரு புள்ளியாக, அதுவும் ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த கடாரத்துடைய படையெடுப்பு எவ்வளவு பெரிய முக்கியமான படையெடுப்பு. இந்த படையெடுப்பு பண்ணுவதற்கு முன்பு ராஜேந்திர சோழருடைய திட்டமிடல் எப்படி இருந்தது? ஏனென்றால் அது ஒரு வணிகத்தலம், மற்ற தேசங்களுக்கும் வந்து பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி போர் செய்வது? நம்ம போனோம்னா எப்படியோ அடித்து பிடிச்சி ஜெயிச்சா வந்தாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. எதை அடிக்கணுமோ அதை தான் அடிக்கணும். எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட போர் வீரர்கள் அவர்களிடம் இருந்தார்கள். அத்தனை போர் மறவர்கள் இருந்திருக்கிறார்கள் ராஜேந்திர சோழருக்கு. கொஞ்சம் அப்படியே உடனே சரி வாங்கப்பா கடல் கடந்து போய் போரிடலாம் அப்படின்னு சொன்னப்போ அரசர் கூப்பிட்டாரே போகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லாமல் வந்து நின்னாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அதுதான் அந்த குறுநில மன்னர்களாக இருக்கட்டும், அந்த படை வீரர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கின்ற ஆட்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு போர்க்களத்தில் மருந்து போடுகின்ற வைத்தியர்களாக இருக்கட்டும், பயிற்சி கொடுக்கின்ற ஆசானாக இருக்கட்டும், எல்லாரும் போவாங்க. சும்மா போர் வீரர்கள் மட்டும் உட்காந்து அப்படியே போக முடியாது. அப்படி எல்லாரும் போவாங்க. எல்லாரும் போய் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடத்தி இன்னைக்கு ஒரு கடாரம் கொண்டான். இன்னைக்கு வந்து ஒரு மிக வருத்தமான செய்தி என்னவென்றால், கடாரம், மலேசியா போன்ற இடங்களில் தமிழர்களுடைய தடயங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது என்று அனைவரும் கூறுகிறார்கள். இதற்கு தமிழக அரசும் இந்திய அரசாங்கமும் இதற்கு வந்து ஒரு முறையான ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு நம்ம வந்து இனி புக்கில் இருக்குது அப்படின்னு சரி ஓகே ஏதோ செப்பேட் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்னும் 200 வருடங்கள் 300 வருடங்கள் கழித்து அவர்கள் வந்து சொல்லிவிடுவார்கள், இவங்க சும்மா இங்கே இருந்துட்டு அங்கே போனேன் இங்கே அடிச்சேன்னு சொல்லி எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துடும். ஏன்னா இங்கிருந்து போய் அங்கே வெற்றிக்கல் தூண் வைக்கிறாரு, இங்கிருந்து போய் அங்கே சிவன் கோவில் கட்டுகிறார், இங்கிருந்து அங்கே போய் வணிகத்தலத்தை அமைக்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தடயங்கள் இருந்தது. அந்த தடயங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு வருகிறது என்று அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் ஒரு ஆதங்கமாக முன்வைக்கிறார்கள். ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கம் இதை வந்து கொஞ்சம் முன்னெடுத்து இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். ஸோ அது போக இதெல்லாம் வந்து வெல் டாக்குமெண்டடாக முதல்ல வரணும். ஸோ நிறையா டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்க எல்லாம் வந்து சரியான பொருளாதார உதவி எல்லாம் இல்லாமல், ஏன்னா புக்கெல்லாம் எழுதிடுவாங்க, ஆனால் புக்கு போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படி புக்கு போட்டாலே விற்காது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி சோழர்களை பற்றின வரலாற்று ஆய்வுகள் செய்பவர்களே 100 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த 100 பேருக்கு ஆளுக்கு ஒரு புக் எழுதினாவே 100 புத்தகங்கள் ஆயிற்று, 100 ஆயிரக்கணக்கான தகவல்கள் ஆயிற்று. ஸோ இது போல் இன்றைக்கி நம்ம சோழர்கள் மட்டும் நாம் கொண்டாடக்கூடாது. சோழர்கள் ராஜேந்திர சோழருடைய படையெடுப்பை கடந்து குலோத்துங்கன் போகிறான். அது வீர ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்திலும் ஒரு படை நடந்திருக்கிறது, ஒரு படையெடுப்பு நடந்திருக்கிறது. அதற்கு வந்து குலோத்துங்க சோழன் வந்து தலைமை தாங்குகிறான். அதையும் கடந்து அடுத்தது வந்து யார் போறாரு? பாண்டியர்கள் போறாங்க. பாண்டியர்கள் போய் கடாரத்தை வெற்றி கொள்கிறார்கள். ஸோ இவங்களுக்கு வந்து கடல் கடந்த படை வந்து யாருமே செய்யலை இந்த உலகத்தில். அலெக்சாண்டர் கூட அப்படி செய்யலை, ஜெங்கிஸ்கான் கூட அப்படி செய்யலை. மாபெரும் அரசர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் எவர்களும் கடல் படையை செலுத்தவில்லை. இங்க சோழர்கள் அனுப்புறாங்க, பின்னாடி வர பிற்கால சோழர்கள் போறாங்க, அதுக்கப்புறம் பாண்டியர்கள் போறாங்க. அவங்களுக்கு வந்து கடல்ல போர் செய்யறதெல்லாம் வந்து சரி நடப்போம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏதோ தெருவில் டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு போற மாதிரி அப்படியே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட அரசர் உடைய பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ இந்த பிறந்தநாளை வந்து நம்ம வந்து அனைவரும் கொண்டாட வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நாய்ஸ் வருது, பெரிய ஃப்ளைட் ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ இந்த ராஜேந்திர சோழருடைய புகழை நாம் அனைவரும் மறவாமல் இது நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும். ஸோ இப்படி வரலாற்றை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இனிவரும் காலங்களிலும் நாம் எப்படி செல்வ செழிப்புடன் திறமையாகவும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வளவளான்னு பேசி ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ அதற்கு வந்து பொறுத்தருள்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.